ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். முந்தைய பதிவில் ஞானிகளை நான் எப்படி அடையாளம் கண்டு கொள்ள முடியும்? ஏன்னா உத்தம ஞானிகள் எல்லாரும் போலவேயே சகஜமாட்டு வெளி விவகாரங்களில் ஈடுபட்டு கொண்டே இருக்கிறார்கள். அப்போ நான் போய் போலியான ஒரு குருநாதர்கிட்ட நான் போய் மாட்டிக்க கூடாது இல்லையா? அப்போ நான் எப்படி அடையாளம் தெரிஞ்சுக்கிறது? இப்போ ஞானிகள் உடலோடு கலந்து இருக்கும் பொழுதும் உடலிலிருந்து விடுபட்டு இருக்கும் பொழுதும் அவர்கள் செயல் எப்படி இருக்கும்? நான் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? பற்றுதலே இல்லாமல் உலக விவகாரங்களில் எப்படி அவர்களால் ஈடுபட முடிகிறது? இதையெல்லாம் எனக்கு நீங்கள் சொல்லி கொடுக்கணும்னு சொல்லி தத்தாத்திரேயர்கிட்ட பரசுராமர் கேட்குறார். இந்த கேள்விகளை கேட்ட உடனேயே அவர் சொல்கிறார், ஒரு ரகசியத்தை நான் உனக்கு சொல்கிறேன். ஏன்னா அந்த ரகசியம் எதுன்னு முதல்ல நீ தெரிஞ்சுக்கோ. இப்போ இந்த ஞானத்துக்கு முக்கியமான சாதனம் என்ன தெரியுமா? அந்த திரிபுரை இருக்கிறாள் இல்லையா, அந்த பரமேஸ்வரி இருக்கிறாள் இல்லையா, அவளுடைய பரமமான அனுகிரகம் மட்டுமே தான் காரணமே தவிர வேற எதுவும் இல்லை. அதுதான் சாதனம். யாரொருவர் அந்த அறிவை சரணடைந்து, அந்த அறிவே அவளாகவே இருக்கிறாள், அந்த ஆத்மதேவி, அந்த பரமேஸ்வரி, அந்த திரிபுரையை சரணடைந்து அவளது கருணையை வேண்டி எப்போதும் தன்னுடைய சுயஸ்வரூபமான ஆத்மாவில இருந்து நழுவாமல் இருக்கிறார்களோ அது ஒன்றுதான் மிகச்சிறந்த சாதனை. இப்போ ஆத்ம தேவதையின் மீது வைக்கிற தெய்வ பக்தி இருக்கு இல்லையா, அந்த பக்தி தான் ஞானத்திற்கு மிக உயர்ந்த பக்தி சாதனை. அப்போ இந்த சாதனையை எப்படி தெரிஞ்சுக்கிறான்னா சாஸ்திரங்கள் மூலமாட்டு அவளே தான் அறிவிச்சுக்கிறார். அப்போ மற்ற தேவதைகள் அப்படின்னு ஒரு கேள்வி வந்தால், அப்போ இங்கே என்ன சொல்கிறான்னா அபர உருவங்கள் இருக்கு இல்லையா, அதாவது பர உருவம்னா உருவமே இல்லாமல் ஏகமாக எல்லாத்தையுமே பார்க்கறது. ஆனால் இங்கே அபர உருவங்கள்னா உருவ வழிபாடுகளில் வச்சுக்கிறோம் இல்லையா, அது இப்படியான ஆலயங்களுக்கு சென்று பணிகின்ற அந்த ஒரு அனன்ய பக்தியினால் மட்டுமே அந்த பரமேஸ்வரியை அறிய வேண்டும்ங்கக்கூடிய ஒரு ஆர்வத்தை அவர்களுக்கு உண்டாக்குகிறது. எது? மற்ற தேவதைகளை அவங்க வழிபடுகிறார்கள் இல்லையா, அந்த விஷயங்கள். ஆனால் எத்தனையோ பேர் கோவில்களுக்கு போகிறாங்க, இறைவனை வழிபடுகிறார்கள், பக்தி பண்ணுகிறார்கள், எல்லாம் இருந்தாலும் இந்த ஆர்வம் எல்லோருக்கும் விடுமான்னு கேட்டால் இல்லை. ஏன் அப்படி இல்லைன்னா எல்லாரும் எப்படி போகிறார்கள்? இகபர சுகங்களை விரும்பி இறைவனிடம் அது வேணும் இது வேணும்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டு போட்டுட்டு போகிறா. இப்படி லிஸ்ட்டு போட்டுட்டு போகிறவங்களுக்கு கொடுக்காமலேவா இருப்பா? ஞானத்தையே கொடுக்கக்கூடியவள் இதை கொடுக்க மாட்டாளா? அப்போது இவர்கள் என்ன கேட்குறார்களோ கேட்குறதுகளை கொடுக்கறதும் இவ தான். ஆனால் அந்த ஞானத்தை கொடுக்க மாட்டா. ஏன்னா அழியாத பொருளான அவளை அடைவதற்கு ஆசைப்படாமல் மனிதர்கள் என்ன ஆசைப்படுகிறார்கள்? அற்பமாக அழியக்கூடிய ஒரு பொருளுக்கு ஆசைப்பட்டு அலைபாயக்கூடிய ஒரு மனதோடு உலகத்தில் நிலையில்லாத வஸ்துக்களை கேட்கிறார்கள். யாரும் இறைவனை கேட்கறதுக்கு அங்கே போகலை. இப்படி போகிறதுனால என்ன ஆகிறது? இது ஒரு ஜென்மால மட்டுமேவா இருக்கிறாங்க, அநேக ஜென்மால இப்படியே போகிறாங்க. இதனால் என்ன ஆகிறது? ஞானம் உண்டாகாமல் மாயையால் மூடப்பட்ட நிலையிலவேயே சம்சார சாகரத்திலவேயே சிக்கின்றிருக்கிறார்கள். அதனால் இவர்கள் இறைவனை அறிய முடியாமல் அறியாமையிலேயே இருக்கிறார்கள். இப்போ கோவிலுக்கு போனோம்னா போகணும், போகலைன்னா இல்லை. இறை வழிபாடு பண்ணணும்னா பண்ணணும், அது எதுக்கு பண்ணணும்னே ஒரு கேள்வியும் வந்துடும். ஆரம்பத்திலவே சொல்லப்பட்டது. ஏன்னா எல்லாமே வழிபாடுகள் எல்லாமே எதையோ ஒன்று உத்தேசித்து நாம் பண்ணி பழகி வச்சுருக்கிறோம். இப்போ எதுவுமே இல்லாமல் இறைவனே நீயே எனக்கு வேணும்னு சொல்லி கேட்க முடியாது.
கேட்க மாட்டான். ஏன்னா கேட்டால் இறைவன் எங்கே நம்ம கூட வந்துட்டான்னா நம்ம பண்ணக்கூடிய தப்பு தாளங்கள் எல்லாமே தெரிஞ்சிடும் இல்லையா? அப்போ எப்படி பண்ண முடியும்? அப்போ அதனால் என்ன பண்ணிக்கிறான்னா, இறைவனை நீங்கள் ஒரு டிஸ்டன்ஸில் இருந்துக்கோ, நான் இந்த டிஸ்டன்ஸில் இருந்துக்கிறேன், நான் அப்பப்போ வரேன், எனக்கு அனுகூலமாட்டு எல்லா விஷயங்களையும் நீ செய்து கொடு, நான் உன்னை ஸ்பெஷலாக கவனிச்சுக்கிறேன்னு சொல்லக்கூடிய ஒரு ரகம். இல்லைன்னா எனக்கு 60 வயசுக்கு அப்புறமா நான் உன்னை உன்னுடைய விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் உன்னோட நெருங்கி உறவாடுகிறேன், அது வரைக்கும் என்னுடைய குடும்பங்கள், என்னுடைய பேரனுக்கும் குழந்தை இருந்ததுன்னா அது வரைக்கும் லிஸ்ட் போட்டுட்டு கேட்டுட்ருப்பாங்க. அப்போ என்ன ஆகிறதுனா, இந்த சுத்த அறிவால் பிரதிபிம்பிக்கப்பட்ட இந்த ஒரு உலகம் அறியாமை இங்கே கூடிய ஒரு திரையினால் மூடப்பட்டு இருக்கிறது. இப்படி இந்த திரை அகலணும்னா மனம் முதல்ல ஆசையிலிருந்து விடுபடணும். சிலர் என்ன பண்ணுறாங்க, உலக பொருள்களை விரும்புகிறார்கள், மறுபக்கம் இறையருளை பெற்றுக்கொள்ளலாம்னு நினைக்கிறார்கள். இந்த இரண்டுமே ஒரு நாணயத்தின் இரு பக்கம்னு சொல்லிட்டு வாதிடுவாங்க. இதில் ஒன்றில் இருந்து கொண்டே இன்னொன்று நாம் உணர்ந்துக்கிறது தான். ஏன்னா வேலைகளை செய்யக்கூடாதுன்னு எந்த சாஸ்திரமுமே சொல்லலைப்பா. அதனால் நாம் நம்ம போக்கில் நம்மளுடைய கடமைகளை செய்யலாம். கடமைகளை செய்து கொண்டே இறைவனை நீ வழிபட்டு கொண்ட அதுவே தான் ஞானம். வேறு எதுவும் ஞானம்ங்கிறது புதுசாட்டு ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி, அந்த அறியாமையினால் ஞானம்னு சொல்லி அதுக்கு எதையாவது ஒன்றை வச்சு அதுக்கு எதையாவது புலம்பி பேசி திரிஞ்சு கொண்டு இருக்கிறார்கள். அப்போ எப்படின்னா, பிளவுபடாத பூரணத்தை, பிளவுபடாத பரிபூர்ண வஸ்துவை, பிளவுபடாத ஏகமான அந்த சுயம் பிரகாசத்தை பிளவுபட்ட மனதினால், பேதங்கள் கொண்ட மனதினால் இவர்கள் எப்படி அதை அறிய முடியும்? அறிய முடியாது. உண்மையிலேயே ஆத்மாவை அறிய விரும்புவனது செயல்கள் எப்படி இருக்கும்னா, அவனது குறிக்கோளான ஆத்ம ஞானத்திற்காக வேண்டி மட்டுமே உண்மையில் நடந்திருந்தால் அந்த செயல்களினால் அவனது அகங்காரம், உடல் பற்று, உலகப்பற்று எல்லாம் நீங்குமே ஒழிய உலகியல் ஆசைகளில் ஒருபொழுதும் அவனுக்கு உண்டாகாது. அப்போ என்னன்னா, ஆத்மாவோடு லயமடைந்தவனுக்கு அவனுக்குன்னு சொல்லி ஒரு சொந்த தேவைகள் ஒருபோதுமே இருக்காது, ஒன்றுமே இருக்காது. அப்போ தன்னில் தானாய் தன்னுடைய சுயஸ்வரூபத்தில் எப்பொழுதுமே கரைந்து இருக்கக்கூடிய உத்தம ஞானி இருக்கிறான் இல்லையா, அவனுக்கு அவன் கேட்பதை எல்லாம் கொடுக்கக்கூடிய கற்பக விருட்சம்ங்க கூடிய ஒரு அறிவு இருக்கு இல்லையா, அது அவனிடமே இருக்கும் பொழுது அறியாமையினால எனக்கு அது வேணும் இது வேணும்னு அலைப்பாயக்கூடிய மனம் அவன்கிட்ட இருக்காது. அப்போ அந்த அறிவை அறிந்த, இதுதான் அந்த அறிவை அறிந்த உத்தம ஞானிகளினுடைய நிலை. ஆனால் இந்த ஆத்ம ஞானத்தை அறியாத மக்கள் என்ன பண்ணுகிறார்கள்னா, பராபக்தியை கொண்டு அந்த பரம்பொருளை எந்த உருவத்தில் வழிபட்டாலும் அவர்களது பக்திக்கு பலனாக அவர்களை அந்த சம்சார பந்தத்திலிருந்து கரையேற்றுகிறாள். ஆனால் இந்த பாமர மக்கள் என்ன பண்ணுகிறார்கள்னா, அந்த இறை உருவங்களை பராபக்தி பண்ணுவது இல்லை, அனன்ய பக்தி அங்கே இல்லை. நீ பராபக்தியாட்டு பண்ணினால் காண்பது எல்லாம் இருப்பை, எல்லா செயலுமே உன்னுடையது தான், என்னுடையதுன்னு ஒன்றுமே இல்லை, நீயே தான் அனைத்திற்கும் ஆதாரம், நீயே மூல காரணம்ங்கிறது சொல்லி என்னிலிருந்து வேறாக அந்த இறைவன் இல்லைன்னு பார்க்கறது வேற. ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா, என்னிலிருந்து இறைவனை வேறாக பாவித்து அதுக்கு ஒரு உருவத்தை கொடுத்து, நான் எப்படி இந்த உருவத்தோடு இருக்கிறேனோ அதே போல் இறைவனுக்கு ஒரு வடிவத்தை கொடுத்து, நான் எந்தெந்த மாதிரியெல்லாம் சாப்பிடுகிறேனோ அதே மாதிரியெல்லாம் பதார்த்தங்களை சமையல் பண்ணி அந்த இறைவனுக்கு கொடுத்து, இறைவனுக்கு கொடுத்துன்னு சொல்ல முடியாது, இறைவனுக்கு காட்டி, அப்போ தன்னுடைய கஷ்ட நஷ்டங்களை எல்லாம் தீர்த்துக்கணுங்க கூடிய ஒரு
ஒரு வழிபாடாட்டு தான் அங்கே வச்சிருக்கிறாங்க. அதாவது இதை எப்படி சொல்லலாம்னா, ஒரு உருவம் இருக்கு, ஏன்னா அந்த உருவத்துக்கு உள்ள இவன் என்ன நம்பிக்கையில் வச்சு அந்த உருவத்தை பார்க்குறானோ அதுக்கு இந்த மாதிரியான சக்திகள் இருக்குங்கிறது இவனுடைய கற்பனையாட்டு இருந்ததுன்னா அந்த கற்பனை தான் அவனுக்கு அதில் பலன் கொடுக்கும். ஏன் அப்படி கொடுக்கறதுன்னா, நிறைய பேருக்கு இது புரியறதில்ல. உண்மையான பக்தியாட்டு இருக்கும் பொழுது அது அங்கே வேலை செய்யறது. போலியான பக்திகள் இருக்கக்கூடிய இடத்துல அது வேலை செய்யறது இல்லை. வேலை செய்கிற மாதிரி இருந்தாலும் அதுவும்க்கும் எதுதான் காரணம்? இங்கே என்ன சொல்லப்படுறதுன்னா, கற்பக விருட்சம்ங்க கூடியது இந்த அறிவு தான் கற்பக விருட்சம்னு இருக்கு. அதுதான் கேட்பது எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடிய காமதேனுவும் அதுவே தான். அது இவனுக்குள்ளவையே தானே இருக்கு. அப்போ இவனுடைய சிந்தனைகளினுடைய வழியில் அவனுக்கு உண்டான சாதக பாதகங்கள் அவனுக்கு சேர்றது. அப்போ இங்கே என்னதுன்னா, தீதும் நன்றும் பிறர் தர வாரான்னு சொன்னது இதை தான். அப்போ நான் என்ன காரியத்தை உத்தேசித்து நான் அங்கே வணங்குகிறேனோ அந்த காரியத்தினுடைய பலனை நான் சாதித்து கொள்கிறேன். ஆனால் என்னிலிருந்து வேறாக அந்த உருவத்தை பார்க்கின்ற வரையில் அதற்குண்டான பலன்களும் என்னுடைய பக்தியினுடைய ஆழமும் தான் அங்கே பலனை கொடுக்கறது. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த ஒரே உருவத்துக்கு உள்ள நான் சிக்கிக்கின்னு இருக்கிறேன் அங்கே. ஆனால் இங்கே என்ன சொல்கிறதுனா, இந்த உருவமே தான் எல்லாவுமாகவே இருக்கிறது. எல்லாமாட்டு இருக்கிறதுக்கு இந்த உருவம்னா ஏது? எல்லா உருவமுமே அதுதானே. அப்போ அது என்ன செய்யறதுன்னா, ஒரு குறிப்பிட்ட வடிவத்துக்கு உள்ள போய் சிக்கிக்காது. அப்படிப்பட்ட உயர்ந்த பக்தி தான் பராபக்தி. அப்போ எல்லாத்துக்குள்ளேயுமே இருக்கக்கூடிய அந்த இறைவனை பார்க்கறதுக்கு தெரியணும். அந்த இறைவனை தெரிஞ்சுக்கணும்னு உண்டுமானால் அதுக்கு சாஸ்திர ஞானம் வேணும், அதற்கு அவளுடைய கிருபை வேணும். இல்லைன்னு உண்டுமானால் அந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துக்குள்ளவே சிக்கிக்கிண்டே உட்கார்ந்துருக்கிறது. அப்போ என்ன ஆகுறதுன்னா, எங்கும் எதிலும் வியாபித்து பரவி இருக்கக்கூடிய அந்த அறிவு வியாபகம் ஆகாயத்தை போல அவளது காருண்யத்தை காணும் ஒவ்வொன்றிலும் அறியாமல் அவைகளுக்கு வேறாக இறைவன் எங்கேயோ இருக்கிறான், அந்த நிம்மதி ஆனந்தம்ங்கிறது எங்கேயோ இருக்கு, அப்படி முக்திங்கிறது எங்கேயோ அடைய வேண்டியது, இறந்ததுக்கு அப்புறமா நம்ம முக்தி அடையிறது, வாழும் பொழுது சுகத்தை அனுபவித்து வாழுகிறது. இந்த மாதிரி எல்லாம் நம்ம சேர்த்து வச்சுண்டு இறைவன் எங்கேயோ இருக்கிறான், நான் அந்த இறைவனை தேடுகிறேன். அந்த இறைவனும் எப்படிப்பட்ட இறைவனாட்டு இருக்கணும்? அனைத்திலும் மேலானவனாட்டு இருக்கணும். எப்படின்னா, விஷ்ணுவை விட சிவன் தான் உயர்ந்தவர், அவருக்கு நிறைய சக்திகள் இருக்கிறது. அந்த சிவத்திலும் இந்த மாதிரியான உருவம்தான் சிறந்தது. ஆக நாம் எப்படி எல்லாமோ நாம் கற்பனைகள் பண்ணிட்டு அந்த உருவத்தையே பிணைச்சிண்டு அந்த உருவத்தில் அபிமானம் வச்சுக்கிண்டு அந்த உருவம்தான் சிறந்ததுன்னு நாம் வாதாடின்னு இருக்கிறோம். அப்போது கல் சிலைகளில் கடவுளை காணுகின்ற இவர்கள் கண்ணுக்கு எதிரே இருக்கின்ற காணப்படுகின்ற எல்லா ஜீவர்களினுடைய உடலுக்குள்ளே அந்த அறிவு இருக்கு இல்லையா, அதுதான் ஓரறிவு தாவரத்தில் தொடங்கி ஆறறிவு படைத்த மனிதன் வரை உயிராகவும் உணர்வாகவும் வியாபித்து இருப்பதை காண்பதற்கு அவர்கள் மறுக்கிறார்கள். இதுதான் இவர்களினுடைய அறியாமை. அப்போ இப்படிப்பட்ட அறியாமை நீங்கி இவர்கள் சாதுக்களையும் சத்தியசீலர்களையும் முனிவர்களையும் சந்நியாசிகளையும் எப்பொழுது கடவுளாக காண்கிறார்களோ அப்பொழுதுதான் இவர்களுக்கு அந்த ஞான வாசல்ங்க கூடிய அவளது கிருபை இருக்கு இல்லையா, அது அவளுடைய கருணையினால திறக்கப்படுகிறது. இப்படி திறக்கப்பட்ட அந்த ஞான வாசலின் வழியாக அவர்களும் முக்தியை எளிதாக அறிந்து கொள்கிறார்கள். எங்கும் எதிலும் இருக்கக்கூடிய ஒரே அறிவுதான் எல்லாவற்றிலும் இருப்பு கொண்டுள்ள சத்துங்கிறது அறியாத அறியாமை ஜனங்கள் ஆசைகள் கோபங்கள் கஞ்சத்தனங்க மாதிரியான விஷயங்களில் சிக்கிக்கிண்டு மனித பிறவியின் மகத்துவத்தை புரியாமல்
தங்களுக்கு தாங்களே நரகத்திற்கு ஒரு பாதையை வகுத்து கொண்டு, நரகத்தை எப்படி வகுத்து கொள்கிறார்கள்? ஆசையின் நிமித்தம் சில காரியங்களை செய்கிறார்கள். அந்த காரியத்தினுடைய பலனின் விளைவாக புண்ணியங்களையும் பாவங்களையும் அந்த இவர்களே தான் வழிவகுத்து கொள்கிறார்கள். அப்படி இவர்களே தனக்கு தானாகவேயே பாதைகளை போட்டுக்கொண்டு இருக்கிறதுனால இவர்களால் அந்த உத்தமமான அந்த உன்னத ஆன்மாவை அறிய முடிவதில்லை. வெளிப்புற பார்வையிலேயே இருக்கக்கூடியவர்கள் பெரும்பாலும் இருமைகளோடு கூடிய பேதத்தினால சூழப்பட்டு இருப்பதால் அந்த ஏக அறிவை அறிய முடிவதில்லை. அப்ப என்ன யார் அறிந்து கொள்கிறான்? வெளியே பார்ப்பதை குறைத்து கொண்டு தன்னுள்ளே தன்னுடைய மனதை விசாரித்து தான் ஏற்றி வைத்து கொண்ட அல்லது பழக்கி வைத்து கொண்ட ஏராளமான அறியாமைகளை எல்லாம் உதறி விடுகிறானோ அவனேதான் அந்த ஆத்மதேவியை மிக எளிதாக அறிந்து கொள்கிறான். அப்போ புறப்பார்வை இருக்கிறது வரைக்கும், வெளி விஷயங்கள்ல நாட்டம் இருக்கிறது வரைக்கும் உள்நாட்டம் அகநாட்டம்ங்கிறது வராது. அகநாட்டம் இல்லாமல் ஆத்மாவை அறிய முடியாது. ஒரு சிலர் என்ன பண்றாங்கன்னா, இறைவனை அடைகிறேன் அப்படிங்கிறத விரும்பி உலக வாழ்க்கையை துறந்து ஒதுங்கி இருத்தல், தியானம் செய்கிறேன்னு சொல்லி பலவிதமான சாதனைகளை செய்து கொண்டிருந்தாலும் கூட இந்த ஆத்ம தத்துவத்தை புக்தி பூர்வமாக உணர்ந்தவர்கள் கூற கேட்டு அதையும் உள்வாங்கி கொண்டு மனதினால விசாரம் பண்ணி இவர்கள் மேற்கொள்ளக்கூடிய பக்தியினாலோ தியானத்தினாலோ விடை காண முயன்றால் இவர்களுடைய மனமும் அறியாமையிலிருந்து விடுபடுகிறது. அந்த ஏக அறிவிலேயே நின்று, அந்த ஆத்மாவில் நின்று அவர்களுடைய திடமான பாவனையில் அந்த வடிவமாகவேயே ஆகிவிடுகிறது. அதுக்கப்புறம் இவர்களும் எங்கும் எதிலும் வியாபித்து இருக்கக்கூடிய அந்த அறிவை அறிந்து கொண்டு அதை அனைத்திலும் தியானிக்கிற பொழுது அவர்களுடைய சித்தமும் நாளடைவில் எல்லா இடங்களிலுமேயே அந்த பரிபூரணத்தை உணரக்கூடிய பக்குவத்திற்கு வந்து விடுகிறார்கள். அதாவது அந்த அறிவையே எல்லாவற்றிலும் காண்கிறார்கள். அப்போ இவர்களுடைய பாவனை எப்படி இருக்கும்னா, சுக துக்கங்கள்ல இருந்து விடுவித்து ஜீவன் முக்த ஞானியாக இவர்களை மலர வைக்கிறது. அப்போ அதுக்கு வழி என்னது? பராபக்தியின் வாயிலாக உண்டான உன்னத வழிதான். அப்போ அந்த வழி மூலமாட்டு தான் ஆத்ம விசார உபதேசங்களை கேட்க முடியும். யார் மூலம் கேட்க முடியும்? சரியான சத்குருவின் மூலம் கேட்க முடியும். அதை பற்றி மனதினால சிந்திக்க முடியும், புத்தியினால் விசாரிக்க முடியும், விவேகத்தினால் விழித்து கொள்ள முடியும். அந்த விழித்து கொண்ட அந்த சித்தத்தினால சதா அந்த அறிவையே தியானிக்க முடியும். இப்படி தியானித்து கொண்டு இருக்கக்கூடிய இவர்கள் அந்த அறிவிலேயே ஒன்றாக நிலை பெற்று விடுகிறார்கள் இறுதியில். இதைத்தான் சாஸ்திரங்கள் என்ன சொல்றதுன்னா, ஸ்ரவணம் மனனம் நிதித்தியாசனம்னு சொல்றது. அப்போ என்ன செய்யணும்? உயரிய பக்தியாகிய அனன்ய பக்தியை செலுத்தி புறம் நாட்டம் கொண்ட மனதை அகத்தில் திருப்பி பராபக்தியின் மூலம் அந்த ஆத்ம தத்துவத்தை ஸ்ரவண மனன நிதித்தியாசனம் மூலமாக சதா சிந்தனை பண்ணி வருவது மிகச்சிறந்த சாதனம். அப்படி புற விஷயங்கள்ல ஆத்ம விசாரம் செய்து நாளடைவில் வெளி விவகாரங்களுக்கு செல்லக்கூடிய இந்த மனசை உள்ளே அவர்கள் திரும்ப வைத்து உள் விசாரம் செய்து ஆன்ம அனுபூதியை இவர்களாலும் அனுபவிக்க முடியும். இதை தவிர அந்த ஆத்மாவை அறிந்து ஆத்ம ஞானத்தில் நிலை கொள்ளுவதற்கு வேற வழியே கிடையாது. அப்ப ஞான சாதனம்னு அவர் சொன்னது என்னது? விசாரம். விசாரம்தான் ஞான சாதனம். அப்போ அந்த விசாரம்ங்கிறது யாருடைய கிருபையினால வருகிறதுன்னா அந்த ஆத்மதேவியினுடைய கிருபையினால வருகிறது. அப்போ பிற சாதனைகள் எல்லாமே சித்த சுத்திக்கும் உடல் வலிமைக்கும் மட்டுமே தான் பயன்படுகிறது. அப்போ இவர்கள் ஞானிகளினுடைய லட்சணத்தை அறிந்து கொள்வதுங்கிறது ரொம்பவே கஷ்டம். ஏன்னா இவர்களினுடைய வெளித்தோற்றத்தை வைத்துக்கொண்டு இவர்களினுடைய நிலையை நம்மால் நிர்ணயம் செய்ய முடியாது. அதோடு
அவர்களை பார்த்தாலோ பேசியோ கூட அவர்களை புரிந்து கொள்ள முடியாது. ஏன்னா மனோவாக்குக்கு எட்டாத நிலையில் அவர்கள் இருக்கிறார்கள். அப்போ அவர்களினுடைய நிலையை வார்த்தைகளால் விவரிக்கவே முடியாது. இப்போ இனிப்பினுடைய சுவையை யார் சுவைக்கிறார்களோ சுவைத்தவன் மட்டுமே தான் அந்த இனிப்பு எப்படிப்பட்டதுங்கிறதை அறிந்து கொள்கிறான் இல்லையா? அதே மாதிரி தான் அவர்கள் இருக்கின்ற உண்மையின் நிலையை அவர்கள் மட்டுமே தான் அறிவார்கள், வேற யாராலும் அறிந்து கொள்ள முடியாது. ஏன்னா பரசுராமர் அப்படி தானே கேட்குறார், நான் எப்படி அடையாளம் கண்டுக்கிறது? போலி குருமார்கள் கிட்டக்க நான் போய் விழுந்துடக்கூடாது இல்லையா? உத்தம ஞானிகளை நான் எப்படி அடையாளம் கண்டு கொள்வதுன்னு. அப்போ உத்தம ஞானிகளை எப்படி அடையாளம் கண்டு கொள்வதுங்கக்கூடிய கேள்வியே எதை சார்ந்து வருகிறது? அபிமானத்தை சார்ந்து வருகிறது. அப்போ உடல் பற்று, அப்போ உடல் மீதான அபிமானம் இல்லையா? வெளி விவகாரங்கள் மேலான ஒரு அபிமானம். ஏன்னா இந்த காரியங்கள் செய்தால் இவர் சிறந்த குருவா, இந்த காரியங்கள் செய்யலைன்னா சிறந்த குருவா. உலக விவகாரங்களில் ஈடுபடாமல் தனியாட்டு எங்கேயோ காட்டுக்குள்ளே மறைஞ்சு இருந்து யாருக்கு நிலைமையே படாமல் வாழ்கிறார்களே அவர்கள்தான் உத்தம ஞானிகளா? அல்லது எல்லோரும் போல சரிக்கு சமமாட்டு பழகி கொண்டு அவர்களுடைய பார்வையில் அது வசுதெய்வ குடும்பமாகவே வாழ்ந்து கொண்டு இருப்பவர்கள் ஞானிகளா? அவர்கள் வசுதெய்வ குடும்பமாகத்தான் வாழ்கிறார்கள்ங்கிறது நாம் எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? அப்போ இந்த மாதிரியான கேள்விகள் எல்லாமே அபிமானத்தின் மீது வருகிறது இல்லையா? அதனால தான் இவர் என்ன சொல்றாருன்னா, வெளித்தோற்றத்தை வைத்து அவர்களினுடைய நிலையை நிர்ணயம் செய்யவே முடியாது. அப்போ அவர்களை பார்த்தோ பேசியோ கூட முடியாது. அப்போ மற்றவர்களால் அறிய முடியாத அந்த ஞானிகளினுடைய நிலையை எறும்பின் பாதையை மற்றொரு எறும்பு அறிந்து கொண்டு அந்த பாதையில் போகிறது இல்லையா? அதே மாதிரி மற்றொரு ஞானியினால் மட்டுமே தான் எளிதாக அவர்களை அறிந்து கொள்ள முடியும், மற்றவர்களால் அறிந்து கொள்ள முடியாது. ஏன்? சிலர் மன அழுக்குகள் அகலாமல் ஞானிகள் போன்று புறத்தில் வேடமிட்டு கொண்டு இருந்தாலும் அவர்கள் அகத்தில் அஞ்ஞானிகளாட்டு தான் இருக்கிறார்கள். அவர்கள்ட்ட ஆத்மஸ்வரூபம் வெளிப்படாது. ஏன்னா வெளியில் நல்ல பிரசங்கம் எல்லாம் பண்ணலாம், ஆனால் உண்மையிலேயே அகத்தூய்மை இல்லாத வரைக்கும் அவர்கள் ஆன்ம அனுபூதியை அடைந்திருக்க மாட்டார்கள்னு சொல்லி காட்டி கொடுக்கிறார். அப்போ உத்தம ஞானிகள் எப்படி இருக்கிறார்கள்? மான அவமானம், லாப நஷ்டம், வெற்றி தோல்விங்கக்கூடிய இருமைகளால் பாதிக்கப்படாதவர்களாக இருக்கிறார்கள். அப்போ இவர்களினுடைய இயல்பு எப்படி இருக்கும்னா, மறைபொருளை மறைக்காமல் மற்றவர்களுக்கு உரைப்பதில் இருக்கும், உற்சாகத்துடன் சத்சங்கத்தில் ஈடுபடுவதிலும் இவர்களுடைய நாட்டம் இருக்கும். இதுதான் அவர்களினுடைய இயல்பாகவே இருக்கும். அப்போ எத்தகைய ஆபத்தான அல்லது சிக்கலான சூழ்நிலையிலும் தங்களது அமைதியை இழக்கவே மாட்டார்கள். இவர்கள் எப்பொழுதுமே ஆனந்தமாக தன்னுடைய சொரூபத்திலேயே தான் திளைத்திருக்கிறார்கள். இப்படி உத்தம ஞானிகளைப் போல ஒவ்வொரு சாதகனும் தன்னிடத்திலேயே இந்த தகுதியை தேட வேண்டும். வெளிப்புறத்தில் தேடினால் கால விரயம். இங்கே வெளியில் தேடுறதுக்குன்னு உங்கள் ஒன்றுமே இல்லை. அப்போ நான் இங்கே போய் வெளியில் போய் இந்த சாதனையினாலவோ அல்லது அந்த சாதனையினாலவோ எதை செய்தாலும் இங்கே பிடித்து கொள்ள முடியாது. அப்போ இதில் எந்த தகுதி குறைவாக இருக்கிறதோ அதை அனுபவத்தில் அறிந்து கொண்டு அதை நிறைவு செய்ய தீவிரமாக ஒருவன் முயற்சிக்க வேண்டும். இது என்ன சொல்கிறார்னா, எனக்கு முடியலைன்னு சொல்லக்கூடிய ஒருத்தருக்கு எப்படி முடியும்? இல்லை, இது முடியாதுன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா அந்த அறிவு எப்பொழுதுமே பிரகாசிச்சுட்டே தான் இருக்கு. இது இந்த ஒரு ஞானம் இந்த சாஸ்திரத்தை கற்றதுனால இந்த அறிவு வந்துடுத்துன்னு அர்த்தம் கிடையாது. இவர் அப்படி சொல்லலை. ஏன்னா அந்த அறிவு எப்போதுமே பிரகாசிச்சுட்டே இருக்கு. இந்த சாஸ்திரங்கள் கற்றுக்கொள்வதனால, இந்த சாஸ்திரங்கள் வாயிலாக உண்மையை உணரும் பொழுது என்னாகிறது? அறியாமை அந்த இடத்துல இருந்து மறைந்து விடுகிறது. எப்படின்னா, அது வரைக்கும் என்னுடைய மாலையை காணவில்லை, என்னுடைய மாலை வெளியில் யாரோ திருடின்னு போயிட்டான்னு சொல்லி கழுத்துலவையே போட்டுன்னு இருக்கிறவன் கழுத்தில் இருக்கக்கூடிய தன்னுடைய அந்த மணிமாலையை பார்த்து கொள்ளாமல் வெளியில் சொல்லின்னு இருக்கிறான். அப்போ இதை நம்பி எல்லாருமே பண்ணின்னு இருக்கிறான். அப்போ என்ன ஆகிறது? உண்மையை ஒருவர் சொல்லுகிறான், உன்னுடைய கழுத்தில் இருக்கக்கூடிய மணிமாலையை பாருன்னு.
அப்போ இவன் தொட்டு தடவி பார்த்து இதுதான், அப்போ என்னுடையது எனக்கிட்டக்கவே தான் இருக்குங்கிறத தெரிஞ்சுட்டா போதும். அப்போ அந்த மணிமாலை ஒருத்தன் சொன்னதுக்கு அப்புறமா இவனுடைய கழுத்தில் அங்கே விழலை. அவன் கழுத்தில் கொண்டு மாட்டி விட்டு இதோ இருக்கிறதுன்னு சொல்லலை. அப்போ இங்கே ஏற்கனவேயே இருக்கிறத சுட்டி காட்டுறது தான் சாஸ்திரங்களினுடைய வேலை, குருநாதரனுடைய வேலை. அப்போ அதை சுட்டி காட்டும் பொழுது அது இருக்குங்கிறத ஏற்றுக்கின்றா மட்டும்தானே வேணும், அதை உணர்ந்துக்கின்றா மட்டும்தானே வேணும். அப்போ இந்த உணர்தலும் இதெல்லாம் நம்பிக்கையின் பேரில் தான் இருக்குது. அப்போ இது என்னன்னா ஒவ்வொருத்தரும் தீவிரமாட்டுத்தான் முயற்சி செய்யணும். அப்போ உத்தம ஞானியை போல எல்லோராலையும் உயர முடியாதுங்கிறது கிடையாது. அப்போ அப்படி உயரணும்னா ஆத்ம சாதகர்களும் அதீத ஆர்வத்துடனும் ஊக்கத்துடனும் ஒவ்வொருவரும் முயற்சி பண்ணணும். இதை இல்லாமல் அவர் உண்மையான ஞானியா அல்லது போலியாங்கிறத பரிசோதனை பண்ணி அவர்களினுடைய உண்மைத்தன்மையை நான் அறிந்து கொண்ட பிறகு நான் அவரிடம் சாஸ்திரங்களை கற்றுக்கொள்ளலாம், அவர் எப்படிப்பட்டவருங்கிறத தெரிஞ்சதுக்கு அப்புறமா நான் அவர்கிட்ட போகலான்னு இருக்கிறேன். இப்படி எல்லாம் பார்த்துக்கிட்டு போகிறதுனால எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. ஏன்னா தன்னிடமே தன்னை சுயமாக விசாரித்து தனக்குள்ள தன்னை பரிசோதனை பண்ணி தன்னுடைய உண்மை நிலையை உணர்ந்து கொண்டவர்கள் தான் மற்றவர்களினுடைய உண்மை நிலையை அறியக்கூடிய தகுதி உடையவர்கள். அப்போ என்ன பண்ணணும், திரும்ப திரும்ப தன்னை சுய பரிசோதனைக்கு உட்படுத்தும் போது மட்டுமே தான் தன்னை உண்மையிலேயே அறிய முடியும். அப்போ இந்த மாதிரியான சுய பரிசோதனையில் தன்னுடைய உண்மை சொரூபத்தையும் இவர்கள் தரிசிக்க முடியும். இதுவே தான் ஒவ்வொருவரும் தன்னை ஒரு ஞானியாக தங்களை உயர்த்தி கொள்ளக்கூடிய ஒரு சிறந்த வழிமுறை. அப்போ ஞானத்தில் கடைநிலையில் இருக்கக்கூடியவர்கள், அதாவது இறுதி நிலையில் இருக்கக்கூடியவர்கள், அதாவது அத்தம ஞானிகள்னு சொல்லக்கூடியவர்கள் அஞ்ஞானிகளைப் போலவே உடலை பேணுவதில் அதிக அக்கறை காட்டுகிறார்கள். அப்போ இவர்கள் உள் விசாரணை செய்யும் வரையில் அமைதியோடு இருப்பார்கள். விசாரம் முடிந்து வெளி உலக தொடர்புக்கு வந்தவுடன் உடல் உணர்வு வந்து விடுகிறது. அப்போ இந்த உடல் இருக்கிறதே, அப்போ என்னாகிறது, மற்றவர்களை மாதிரியே இவர்களும் ஆசை வயப்படுகிறார்கள். இப்படி இவர்கள் ஆசை வயப்படுவதனால சுகதுக்கங்களை அனுபவிக்கிறார்கள். அப்போ என்னாகிறதுனா நிர்விகல்ப சமாதியில் முழுமையான தேர்ச்சி பெறாததும் சகஜ சமாதிக்கு வராமல் இருப்பதற்கு இதுதான் முக்கிய காரணம். எனக்கு அது தெரியல, என்னால் அது புரிஞ்சிக்க முடியல அப்படின்னு சொல்கிறதுக்கு இதுதான் காரணம். சாஸ்திரங்கள் அறிந்திருக்கிறேன், நான் படித்து இருக்கிறேன், ஆனால் அந்த நிலையில் என்னால் உட்கார முடியலைன்னு உண்டுமானால் அதுக்கு இதுதான் காரணம். அப்போ என்னாகும், சமாதியில் தேர்ச்சி யார் பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் வெளித்தொடர்பில் ஈடுபட்டு கொண்டே இருந்தாலும் தன்னுடைய இருப்பை எப்பொழுதும் உணர்ந்து கொண்டே இருக்கிறதுனால இவர்களினுடைய மனதில் எந்த விதமான சலனங்களும் ஏற்படுவதற்கு வாய்ப்பே இல்லாமல் போயிடுறது. எப்படின்னா எரிந்து சாம்பலான கயிறு பார்க்கறதுக்கு ஒரு கயிறினுடைய தோற்றத்திலவே இருக்குது. இப்போது ஒரு கயிறை நாம் நெருப்பில் இட்டு எரிக்கிறோம்னா எந்த வடிவத்தில் நாம் அந்த கயிறுக்கு தீயை வைக்கிறோமோ அதே வடிவத்திலவே சாம்பலாட்டு இருக்கும் இல்லையா. ஆனால் அது கயிறு மாதிரி இருந்தாலும் அதை வச்சு நாம் ஏதாவது கட்ட முடியுமா? முடியாது இல்லையா. அதே மாதிரி தான் ஞானிகளினுடைய செயல்களில் ஒரு காட்சிகள் இருந்தாலும் அவர்கள் இதை செய்கிறார்கள் அதை செய்கிறார்கள், இவர்கள் உண்மையை உணர்ந்த பின் அமைதியாக இருக்க வேண்டியது தானே. இதெல்லாம் நம்ம நிறைய கேட்குறோம். உண்மையை உணர்ந்த பின் நீங்கள் அமைதியாட்டு இருக்கிறத விட்டு போட்டு நீங்கள் எதுக்கு நிறைய சொல்லிக்கிட்டே உட்காந்துருக்கிறீங்க? அப்போ இங்கே என்ன ஆகுறதுன்னா ஞானிகளை சரியாக புரிந்து கொள்ளாமையினால அவர்களினுடைய செயல்களை இங்கே விமர்சிக்கிறாங்க. இப்போ உண்மையை நாம் உணர்ந்துட்டோம்னு உண்டுமானா யாரும் யாருடைய செயலையுமையே விமர்சிக்க மாட்டோம். இப்போ இங்கே பிரச்சனை என்னன்னா விமர்சிக்கிறதுனால தான் அந்த இருமை பேதங்களே வருகிறது. அப்போ இங்கே இருக்கிறதெல்லாம் அதுவே தான் என்னுடைய உடம்புல இருந்து கொண்டு காரியங்களை செய்து கொண்டு இருக்கக்கூடிய அதே அறிவு தான் அந்த உடம்புல இருந்து அந்த காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறதுங்கக்கூடிய ஒரு புரிதல் வந்துடுத்துன்னு உண்டுமானால்
அந்த காரியங்களில் ஏற்றத்தாழ்வுகளை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, அந்த காரியங்களை பற்றியான விமர்சனம் தேவையில்லை, அந்த உருவத்தை விமர்சிக்கணுங்கிற அவசியமும் இல்லாமல் போயிடுது இல்லையா? அதே மாதிரி தான் ஞானிகள் இந்த காரியங்களை செய்கிறார்கள் மாதிரியான ஒரு காட்சி இருந்தாலும் அவர்களினுடைய அறிவு அனுபவத்தில் இவர்களினுடைய செயல்கள் இவர்களை ஒருபொழுதும் பந்தப்படுத்துவது இல்லை. அப்போ மத்தியம ஞானிகள் என்ன பண்ணுறாங்க? உடலோடு தங்களை சம்பந்தப்படுத்தி கொள்வது இல்லை, ஆனால் இந்த உடலே நான்கு கூடிய தன்னை தவறாக அடையாளப்படுத்தி கொள்கிறார்கள் இல்லையா? இதுதான் அஞ்ஞானம். அது அப்பப்போ அவங்க கிட்டக்க வந்துட்டு போயிட்டுருக்கு. அப்போ உயர்நிலை ஞானிகள் இந்த உடலில் இருந்து தங்களை விடுவித்து கொண்டு இருக்கிறார்கள். அப்போ விடுவித்து கொண்டாகிவிட்டது. அப்போ நீண்ட பயிற்சியில் அவர்கள் தங்களது மனதையும் அழித்து எப்பொழுதும் தன்னுடைய சுயத்திலேயே இருக்கிறார்கள். செயல்களில் செயலற்றவர்களாகவும் அவர்களே தான் இருக்கிறார்கள். இவர்களே தான் உத்தம ஞானி. அப்போ அந்த உத்தம ஞானிகளுக்கு உடல் உணர்வு இருப்பதில்லை. உடலை கடந்த அந்த ஆத்ம நிஷ்டையில் எப்பொழுதுமே சகஜமாக இருப்பதால் இவர்களுக்கு உடல் இருப்பதே தெரிவதே இல்லை. அப்போ இவர்கள் தன்னில் ஆழ்ந்து சகஜ சமாதியில் இருக்கின்ற காரணத்தினால அமைதியும் ஆர்ப்பாட்டமும் நிறைந்துள்ள இந்த உலக விவகாரங்களை இருமைகளற்ற ஒன்று போலவேயே அவர்கள் பார்க்கிறார்கள். இது அவ்வளவுமே சொன்னதுக்கு அப்புறமா சொல்றார், நான் உனக்கு சொன்ன விஷயங்கள் நீ எந்த அளவுக்கு உள்வாங்கி புரிந்து கொண்டிருக்கிறாய் என்பது தெரியல. ஏன்னா இவரும் விடாமல் ஓரொரு சந்தேகங்களை கேட்டுக்கொண்டே இருக்கிறார். இவரும் ஓரொரு விதத்தில் இவருக்கு எப்படிப்பட்ட மனநிலையில் எப்படி சொன்னால் புரியுங்கிற மாதிரியாக புரிய வைத்து முயற்சி பண்ணி கொண்டு இருக்கிறார். அப்போ இவரே சொல்கிறார், 2 ஞானிகளுக்கு இடையே நடந்த ஒரு சுவாரஸ்யமான உரையாடல்களை நான் உனக்கு சொல்கிறேன், அதை கேளு அப்படின்னு சொல்லி கதை சொல்ல ஆரம்பிக்கிறார். ஒரு காலத்தில் விபாஷ நதி தீரத்தில் அமிர்தபுரிங்கக்கூடிய ஒரு நகரத்தை ரத்னாங்கதன்கக்கூடிய ஒரு மன்னன் ஆட்சி புரிந்து வந்தான். அவனுக்கு 2 புத்திரர்கள். ஒருவனுக்கு ருக்மாங்கதன்னு பேர், இன்னொருத்தனுக்கு ஹேமாங்கதன்னு பேர். இப்படி அவனுக்கு 2 குழந்தைகள். இதில் ருக்மாங்கதன் சாஸ்திரங்களில் மிக தேர்ச்சி உடையவனாக இருக்கிறான். ஹேமாங்கதன் அனுபவ ஞானத்தில் உயர்ந்தவனாக ஞானிகளில் உத்தமனாகவும் இருக்கிறான். இப்போ என்னாகிறது, ஒரு வசந்த காலம் 2 பேருமா வேட்டையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனைகள் எல்லாத்தையும் திரட்டிண்டு ஒரு பெரிய ஒரு வனத்திற்கு செல்கிறார்கள். அப்படி அவங்க ரொம்ப தூரம் அந்த காட்டில் அவர்கள் பயணித்து விட்டதுனால களைப்படைந்து தன்னுடைய தாகம் தீர்க்கணுங்கிறதுக்காக வேண்டி இந்த ருக்மாங்கதன் என்ன பண்ணுறான்னா, தண்ணீர் குடிக்கணுங்கக்கூடிய ஒரு வேட்கையினால், அதாவது தாகம் எடுக்கிறதுனால தண்ணீர் வேணுங்கிறதுனால தண்ணீர் குடிப்பதற்காக வேண்டி அருகில் இருக்கக்கூடிய ஒரு ஏரியை பார்த்து அந்த ஏரிக்கரைக்கு போகிறான். அப்போ அங்கே யார் இருக்கிறான்னா, எல்லா சாஸ்திரங்களினுடைய சாரத்தையும் கிரகித்து கொண்டவனாட்டு ஒரு பிரம்மராட்சதன் அந்த ஏரிக்கரையில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆலமரத்தில் உட்கார்ந்துருந்து அந்த பகுதிக்கு யாரெல்லாம் வராங்களோ வரக்கூடியவர்களோட இந்த வாதம் புரிந்து அதில் யார் தோல்வி அடைகிறார்களோ அந்த தோல்வி யார் அடைகிறார்களோ அவர்களை தன்னுடைய பசிக்கு இரையாக்கி கொள்ளக்கூடியவன் இந்த பிரம்மராட்சசன். அன்னைக்கு அதே மாதிரி இவன் இப்படியாக இந்த ஏரிக்கரையில் இந்த பிரம்மராட்சசன் உட்காந்துருக்கிறான், வேத வித்தாட்டு உட்காந்துருக்கிறான். அப்போ அன்னைக்கு என்ன ஆகிறது, அதே மாதிரி அந்த ஏரிக்கரைக்கு நீர் அருந்த சென்ற அந்த ருக்மாங்கதன் இருக்கான் இல்லையா, இவனை அங்கே இருக்கக்கூடிய பிரம்மராட்சசன் தடுத்து நிறுத்துறான். தடுத்து நிறுத்தி, பண்டிதனே நில்லுப்பா, என்னுடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லிட்டு நீ தாராளமாட்டு நீ இந்த ஏரியில் தண்ணியை குடிக்கலாம். அப்போ நீங்கள் என்னுடைய கேள்விகளுக்கு சரியான பதில்களை கூறி வெற்றி பெற்றால் நான் உங்களை இந்த நீர் அருந்த அனுமதிக்கிறேன்.
பதில்களை கூறாமல் தோல்வி அடைந்தீர்களே ஆனால் உங்களை நான் உணவாக உட்கொள்வேன், சம்மதமா அப்படின்னு சொல்லி ருக்மாங்கதனை அந்த ஏரிக்குள் காலடி வைக்க விடாமல் தடுத்து நிறுத்துறான். இப்போ சாஸ்திரங்களில் பண்டிதனான இந்த ருக்மாங்கதன் அந்த பிரம்மராட்சசனை அற்பமாக நினைக்கிறான். ஏன்னா இதுதான் தனக்கு தான் எல்லாமே தெரியும், இங்கே எதிர்த்தாப்புல இருக்கக்கூடியவனுக்கு ஒன்றுமே தெரியாதுன்ன மாதிரி பாண்டித்தியம் பேசுறது. அப்போ என்ன செய்யணும்? முதல்ல இப்படி ஒருத்தன் ஒரு கேள்வியை கேட்குறான்னா அவன் யார், அவனுடைய பலத்தை நாம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதை விடுத்து என்ன இவனுடைய கல்வி கற்றிருக்கிறோங்க கூடிய ஆணவத்தினால என்ன சொல்கிறான், உன்னுடைய கேள்விகளை கேள் அப்படின்னு சொல்ல பிரம்மராட்சசன் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறான். அப்போ அவனுடைய ஆத்ம அனுபவத்தினால உண்டான உள்ளார்ந்த ஆழமான கேள்விகளுக்கு இவனால் பதில் சொல்ல முடியலை. தன்னுடைய தோல்வியை அந்த பிரம்மராட்சசனிடம் ஒப்புக்கொள்கிறான். யாரு? இந்த ருக்மாங்கதன். இதே நிலையில இங்க ஹேமாங்கதன் உக்காந்துட்டு இருக்கிறான் காட்டுல. தண்ணி குடிச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு போன ருக்மாங்கதன் தன்னுடைய சகோதரன் இவ்வளவு நேரம் ஆகியும் காணலையேன்னு சொல்லி அவனை தேடிண்டு அதே இடத்துக்கு வரான். அப்போ ஹேமாங்கதன் அந்த ஏரிக்கரையில் அந்த பிரம்மராட்சசன் தன்னுடைய சகோதரனை பிடித்து வைத்து கொண்டு இருப்பதை இவன் பார்க்குறான். உடனே ஹேமாங்கதன் என்ன பண்ணுறான்னா அந்த பிரம்மராட்சசனுடைய அருகில் போய் தன்னுடைய சகோதரனை விடுவிக்கணும்னு சொல்லி வேண்டி கேட்டுக்கிறான். அப்போ பிரம்மராட்சசன் சொல்கிறா, ராஜகுமாரா, உன்னுடைய சகோதரன் என்ன கிட்டக்க வாதம் பண்ணி கேள்விகள் கேட்டு அவனுக்கு பதில் சொல்ல தெரியாமல் தோற்று போயிருக்கிறோம். நாங்கள் 2 பேரும் ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்கிறோம். எப்படின்னா, அவன் ஜெயிச்சா உன்னுடைய சகோதரன் என்னை ஜெயித்து விட்டால் இந்த ஏரிக்கரையில் நீர் அருந்துவதற்கு நான் அனுமதிப்பேன்னு ஒரு அக்ரிமெண்ட்டு. சப்போஸ் நான் ஜெயிச்சிட்டேன்னா நீ எனக்கு உணவாகணுங்கிறது தான் அக்ரிமெண்ட்டு. இப்போ இவன் தோற்று போயிட்டான். அப்போ அதனால் நான் இவனை என்னுடைய பசிக்கு இரையாக்க போகிறேன். ஏன்னா இவன் தோற்று போயிட்டான். இவன் தோற்று போனதுனால நான் எப்படி விட்டு தர முடியும், என்னுடைய உணவை நான் எப்படி விட்டு தர முடியும் அப்படின்னு சொல்லி அந்த பிரம்மராட்சசு கேட்கறது. அப்போ உடனே இவன் என்ன சொல்கிறான், ஹேமாங்கதன் சொல்கிறான், அவனுக்கு பதிலாட்டு உனக்கு வேறு பொருள்களை தரேன், நீ அவனை விட்டுடுன்னு சொல்லிட்டு திருப்பியும் மன்றாடி கேட்டுக்கொண்டு சண்டை போடுறான். அப்போ உடனே பிரம்மராட்சசன் சொல்கிறான், இல்லைப்பா, நான் ரொம்ப பசியாட்டு இருக்கிறேன், எனக்கு உணவை தவிர அதற்கு ஈடான வேறு எந்த பொருளை நீ கொடுத்தாலும் கூட எனக்கு பசி தீராது. ஆனாலும் நீ இவ்வளவு தூரத்துக்கு வேண்டி கேட்கறதுனால உனக்கு நான் ஒரு சந்தர்ப்பம் தரேன். இப்போ நான் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நீயாவது சரியான பதிலை சொல்லிட்டேன்னு உண்டுமானா உங்கள் 2 பேரையுமே நான் விட்டுடுறேன். ஒருவேளை நீயும் என்னுடைய கேள்விகளுக்கு பதில் கூற தவறிவிட்டால் நீங்கள் 2 பேருமே எனக்கு உணவாக வேண்டும், சம்மதமா அப்படின்னு சொல்லி ஹேமாங்கதனை நோக்கி அந்த பிரம்மராட்சசு கேட்கறது. ஹேமாங்கதன் உடனே சொல்கிறான், உன்னுடைய நிபந்தனையே நான் ஏற்கிறேன், கேள்விகளுக்கு விடையளிக்க தயாராக இருக்கிறேன், உன்னுடைய கேள்விகளை கேள் அப்படின்னு சொல்லி ஹேமாங்கதன் பதில் கூறுவதற்கு தயாராகி நிற்கிறான். பிரம்மராட்சசன் கேள்விகளை கேட்கிறான். ஆகாயத்தை விட பறந்தது எது, விரிந்தது எது, பரமாணுவிலும் நுட்பமானது எதுன்னு சொல்லிட்டு கேள்வியை கேட்குறான். ஹேமாங்கதன், அறிவு ஒன்றுதான் ஆகாயத்தை விட பறந்து விரிந்து இருக்கிறது, அந்த அறிவு அணுவுக்குள் அணுவாக மிகவும் நுட்பமாக அடங்கி இருக்கிறது. அப்போ ஒன்றே ஆன அண்டச்சராச்சரங்களில் பறந்து விரிந்ததாகவும் மிக நுட்பமாகவும் அது எவ்வாறு இருக்க முடியும்? அடுத்த கேள்வி. ஏன்னா அனைத்திற்கும் அந்த ஒன்றேதான், அந்த அறிவே தான் காரணமாட்டு இருக்கிறதுனால காரியம் கருதி அந்த அறிவே விரிவடைகிறது. புரிந்து கொள்ள முடியாதவர்களுக்கு மிகவும் நுட்பமாக அதுவே தான் இருக்கிறது. அப்படின்னா அதனுடைய வடிவம் என்ன? அந்த அறிவினுடைய வடிவம் என்ன? தன்னில் தானாக ஸ்பிரிக்கின்ற அந்த ஆத்மஸ்வரூபம் இருக்கு இல்லையா, நான் ஸ்பிரிக்கிறது இல்லையா, அதுதான் அதனுடைய வடிவம், அந்த உணர்வு தான் அதனுடைய வடிவம். அப்போ ஸ்பிரிக்கிறதுன்னா என்ன?
நான் நான் சொல்லி சதா தன்னை உணர்ந்து கொண்டே இருக்கிறத தான் ஸ்புரிக்கிறதுன்னு சொல்றது. அப்ப ஆத்மானா எது? சுயம்தான் ஆத்மா. அப்படின்னா அறிவை எப்படி அனுபவிக்க முடியும்? அந்த அனுபவத்தினால கிடைக்கக்கூடிய பலன் என்ன? அப்ப புத்தியே தான் அறிவு அனுபவமாகக்கூடிய இடம். இந்த புத்தியில தான் அறிவு அனுபவமாகக்கூடியது. இந்த புத்தியை கொண்டு புறக்காட்சிகளை விலக்கி தன்னுடைய சுயத்தில் அடங்குவதுதான் அனுபவம். இந்த அனுபவத்தினால என்ன உண்டாகிறதுனா அனைத்தும் ஒன்றேங்கக்கூடிய ஏகாக்கிரதை உண்டாகிறது. இதனால பிறவிகள் அறுபடுவதுதான் இதனுடைய பலன். சம்சார சுழற்சியிலிருந்து விடுபடுவதுதான் இதனுடைய பலன். சரி, இப்ப நீ சொன்னியே அந்த புத்திங்கிறது என்ன? ஏகாக்கிரதம்னு சொல்றேன் இல்லையா? அந்த ஏகாக்கிரதம் எப்படி இருக்கும்? பிறப்புன்னு சொன்னியே, அந்த பிறப்புனா என்ன? அறியாமையினால சூழப்பட்டு வெளிப்படாமல் இருக்கு இல்லையா, அந்த அறிவுதான் புத்தி. தன்னில் தானாய் அனைத்தையும் காண்பதுன்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் ஏகாக்கிரதை. அதுதான் எல்லாமுமாட்டு இருக்குங்கக்கூடிய அறிவு. இந்த உடலின் மீது உண்டாகக்கூடிய ஒரு பற்று இருக்கு இல்லையா, ஒரு அபிமானம் இருக்கு இல்லையா, அந்த அபிமானத்தினால நான்கக்கூடிய அகங்காரம் தான் பிறக்கிறதுக்கு காரணமாட்டு இருக்கு. ஏன்னா இந்த உடல் மீது கொண்ட இந்த அபிமானம்தான் மற்ற எல்லா அபிமானங்களுக்கும் பத்தத்துக்கும் காரணம் இல்லையா? அதனால அதுவே தான் பிறப்புக்கு காரணம். அப்போ எதனால எல்லோராலும் இந்த அறிவு அனுபவிக்கப்படாம இருக்கு அப்படின்னா அதை எப்படி அடைய முடியும்? அப்படின்னா பிறப்பு எப்படி உண்டாகிறதுங்கக்கூடிய ஒரு கேள்வி எழும்புகிறது. அப்போ ஹேமாங்கதன் என்ன சொல்றான்னா, அறியாமை இருக்கிற வரைக்கும் இந்த அறிவு அனுபவம் ஆக முடியாது. அப்போ சுயமே சுயத்தை அறிகிறது, அதனை அறிவது மட்டுமே தான் சாத்தியம். அப்ப தனக்கிட்டக்க இல்லாத ஒன்றை மட்டுமே தேடி அலைய வேண்டும். அப்போ இது தன்னுடைய சுயஸ்வரூபம், எனவே அறிந்து கொண்டால் போதும், இதை அடைய வேண்டியது இல்லைங்கக்கூடிய தெளிவு நமக்கிட்டக்க இருந்தா போதும். அப்போ நான் செய்கிறேன்கக்கூடிய எண்ணம் தான் இங்கே பிறப்பை உண்டாக்குகிறது. அப்ப அறியாமைன்னா என்ன? ஒன்றை இன்னும் நாட்டு மாற்றி கருதுவது தான் அறியாமை. ஒன்றை வேறொன்றாக பாவனை பண்றோம் இல்லையா, அந்த பாவனை தான் அறியாமை. சரி, அப்ப சுயம்னா என்ன? தன்னை தன்னால் மட்டுமே அறிந்து கொள்வது மட்டுமே தான் சுயம். என்னை என்னால் மட்டுமே தான் அறிந்து கொள்ள முடியும், மற்றவர்களால் அறிந்து கொள்ள முடியாது. வெளிப்பார்வைக்கு நான் ஞானின்னு சொல்லிக்கின்றாலும் என்னுடைய மன ஓட்டம் உலக விஷயங்களை பற்றி கொண்டு இருந்தால் நான் உண்மைக்குமே ஞானின்னு வேஷம் போடுறேங்கிறது எனக்கு நானே அறிந்து கொள்ளக்கூடிய உண்மை. அப்போ இது என்னதுன்னா, தன்னை தன்னால் மட்டுமே தான் அறிவதுன்னு சொல்றோம் இல்லையா, இதுதான் அந்த சுயம். அப்ப நான் செய்கிறேன்கக்கூடிய எண்ணம் எதனால வருகிறதுன்னா, முன்வினைங்கக்கூடிய வாசனை பதிவுகள், எண்ண பதிவுகள் இருக்கு, கர்ம பதிவுகள் அங்க இருக்கு சித்தத்துல. அந்த பதிவுகள் நான் செய்கிறேன்கக்கூடிய ஒரு அபிமானத்தை உண்டாக்குகிறது. அப்ப அறியாமை எப்படி அகலும்? அந்த அறியாமை அகலுவதற்கு என்ன சாதனம்? இந்த அறியாமைக்கும் என்ன காரணம்? அப்போ விசாரம் மட்டுமே தான் அறியாமையை வேரோடு அகற்றுகிறது. வைராகியம்தான் அதற்குண்டான சாதனம். அப்போ தவறான பார்வை இருக்கு இல்லையா, ஒன்றை வேறொன்றாக கருதுவது, அப்படியான அந்த ஒரு தவறான ஒரு பார்வை இருக்கு இல்லையா, அதுதான் அந்த அறியாமைக்கு காரணமாகவும் அமைகிறது. சரி, நீ இப்போ விசாரம்னு சொன்னியே, அந்த விசாரம்னா என்ன? இப்போ வைராக்கியம்னு சொன்னியே, அந்த வைராக்கியம்னா என்ன? இப்போ நீ ஒரு தவறான பார்வைன்னு சொன்னியே, அந்த தோஷ திருஷ்டி அப்படின்னா என்ன? காண்பான் காட்சி காணப்படும் பொருள்ங்கக்கூடிய இதனுடைய உண்மை தன்மையை அறிய முயற்சிப்பதுதான் விசாரம். என்னுடைய மனதை, என்னுடைய கற்பனைகளில் நான் நிறைய விஷயங்களை கற்பிதம் பண்ணிட்டு இருந்திருக்கிறேன். அந்த கற்பிதங்களில் இருந்து என்னுடைய மனதை விடுவிப்பது. அப்போ இங்கே கற்பிதங்கள் எப்படி இருக்கிறது? நான் இருக்கிறேன், எனக்கு வேறாக காட்சிகள் இருக்கிறது. இந்த காட்சிகளை
அனுபவிக்கிறேன். யார் அனுபவிக்கிறது? இந்த மனம் அனுபவிக்கிறது. அப்போ இந்த காண்பான் காட்சி காணப்படும் பொருள்ங்கக்கூடிய இந்த திருப்படியினுடைய உண்மைத்தன்மையை அறிந்து அதை அறிந்து கொள்வதற்கு முயற்சிக்கிறோம் இல்லையா, அதுதான் இந்த விசாரம்ங்கிறது. அப்போ காட்சி பொருள்களில் இருந்து ஒதுங்குவது தான் வைராக்கியம். வைராக்கியம் ஆசைகளிலிருந்து விடுபடுவது, புற விஷயங்களில் இருந்து விடுபடுவது. அப்போ மனப்பதிவுகளான சம்ஸ்காரங்கள் பார்க்கக்கூடிய காட்சிகளினுடைய உண்மைத்தன்மையை அறிய விடாமல் தடுக்கிறது. அதாவது இந்த உலகத்தை உண்மைன்னு நம்புகிறது. அதனால் மனம் துக்கமடைகிறது. இதுவே தான் தோஷ திருஷ்டி. அதாவது இதுதான் தவறான ஒரு பார்வை, ஒன்றை வேறொன்றாக பார்க்க செய்கிறது. அப்போ விசாரம் வைராக்கியம் இவைகளை நான் எப்படி அடைய முடியும்? இந்த தோஷ திருஷ்டின்னு நீ சொன்ன இல்லையா, இதை நீங்குவதற்கு என்ன செய்தால் அந்த தோஷ திருஷ்டிங்கிறது போகும்? தேவியினுடைய அனுக்கிரகத்தால் மட்டுமே தான் விசாரமும் வைராக்கியமும் உண்டாக முடியும். அதற்கு அவள் மீது ஒரு பராபக்தி உண்டாக வேண்டும். இந்த பராபக்தியை அறிந்து கொள்ள சாது சங்கம் உண்டாக வேண்டும். அந்த சாதுக்களின் சங்கத்தினால் மட்டுமே தான் இந்த தோஷ திருஷ்டியை நீக்க முடியும். நீ இப்போ சொன்னிய, இப்போ தேவின்னு சொன்னிய, அந்த தேவிங்கிறது யாரு? பராபக்தினா என்ன? அப்போ சத்துகள் சத் விஷயங்களை பேசுகிறவர்கள்னு சொன்னியே, அவர்கள் எப்படி இருப்பார்கள்? அப்போ இந்த ஜெகத்காரணி இருக்கே, இந்த ஆதி காரணி, அந்த ஆதி காரணி தான் அந்த தேவி. பரத்தை அறிந்து அன்பு செய்வது மட்டுமே தான் பராபக்தி. அதாவது ஆத்மாவை அறிந்து அதை அன்பு செய்வது தான் பக்தி. அப்போ சாந்தம், அன்பு, கருணை, அருள் கொண்டவர்கள் தான் சத்தை அறிந்த சாதுக்கள். சரி, அப்போ உலகத்தில் எந்த நேரமும் யார் பயப்படுகிறார்கள்? எந்த நேரமும் யார் துக்கப்படுகிறார்கள்? எப்பொழுதும் ஏழ்மையிலேயே யார் இருக்கிறார்கள்? பணக்காரன் எப்பொழுதுமே பயத்திலேயே இருக்கிறான். பணம் போய்விடும், தன்னுடைய சொத்து பறிபோய்விடும், எந்த நேரத்தில் என்ன நடக்குமோன்னு தெரியாதுங்கக்கூடிய ஒரு பயம். ஒரு மிகப்பெரிய ஒரு குடும்பத்தை உண்டாக்கி கொண்டவன் துக்கத்திலேயே இருக்கிறான். ஏன்னா அதற்காக உழைக்கணும் இல்லையா, கவலைகள், அந்த குடும்பத்தை கட்டி காப்பாற்றணும், பலவிதமான ஒரு வழிமுறைகளையும் பழக்க வழக்கங்களையும் வைத்து கொண்டு இருக்கக்கூடியவன் அந்த பெரிய குடும்பத்தை உண்டாக்கி கொண்டு அதிலே துக்கத்திலேயே உழல்கிறான். அதிக ஆசை உடையவன் எப்பொழுதுமே ஏழையாகவே இருக்கிறான். அப்படின்னா பயம் இல்லாதவன் யார்? துக்கம் இல்லாதவன் யார்? ஏழ்மை இல்லாதவன் யார்? பற்றில்லாதவன் பயம் இல்லாதவன், அபிமானங்களோ இல்லாதவன் பயம் இல்லாதவனாக இருக்கிறான். மனதை ஜெயித்தவன் எவனோ அவனேதான் துக்கம் இல்லாதவனாக இருக்கிறான். தன்னை அறிந்து தன்னை ஆனந்தத்தில் இருப்பவனே ஏழ்மை இல்லாதவனாக இருக்கிறான். சரி, அப்படின்னா இந்த உலகத்தில் யாரை அறிவது கடினம்? யார் உடல் இல்லாதவனாக இருக்கிறான்? செயலற்ற செயல்னு சொல்லப்படுவது எது? ஜீவன் முக்தன் மட்டுமே தான் இந்த உலகத்தில் அறிவது கடினம். விடுதலை அடைந்தவனை அறிவது கடினம். இவர்கள் உத்தம ஞானிகளாக இருப்பதால் உடலில் இருந்து தன்னை விடுவித்து கொண்டவர்களாக இருக்கிறார்கள். இவர்களது உலக விவகாரங்கள் அனைத்துமே அவர்களிடம் பதிவாக மனம் இல்லாத காரணத்தினால் அவர்களுக்கு பந்தம் உண்டாவதில்லை. அதனால் இவர்களது காரியங்கள் அனைத்துமே செயலற்ற செயல். அப்படின்னா உலகத்தில் இருக்கிறது எது? இல்லாதது எது? எது மிகவும் கூடாதது எது? அப்போ இருப்பு மட்டும்தான் இருக்கு. காட்சியில் காண்பதுங்கிறது எதுவுமே இல்லை. இந்த உலக விவகாரங்கள் தான் கூடாதது. ஏன்னா இல்லாத உலகத்தில் விவகாரம் செய்வது கூடாது. அதாவது பிரம்மம் சத்தியம், ஜெகத் மித்யா. அப்ப ராஜகுமாரா, இந்த பிரம்மராட்சத உருவம் எனக்கு ஒரு சாபத்தினால வந்தது. அனைத்து சாஸ்திரங்களிலும் தேர்ச்சி பெற்ற பண்டிதனே நான். அகங்காரத்தினால நான் அநேக பண்டிதர்களை வாதிட்டு வென்று வந்ததினால ஒரு நாள் நான் அஷ்டக முனிவரிடம் குதர்க்கமாக வாதம் செய்து அவரை அவமதித்து விட்டேன். அதை கண்டு கோபம் கொண்ட அவரது சீடன் நீ பிரம்மராட்சதனாக ஆக கடவாயின்னு சொல்லி சாபம் போட்டான். அதற்கு பிறகு நான் அந்த அஷ்டக முனிவரை பணிந்து அவரிடம் மன்னிப்பு கேட்டு மன்றாடினேன்.
அப்போ அவர் என்னை விரோதியாக பார்க்கவில்லை. அவர் என்னை மன்னித்துவிட்டு அவர் என்னிடம் வாதிட்ட கேள்விகளுக்கு எவன் ஒருவன் சரியான பதிலை சொல்கிறானோ அப்பொழுது உன்னுடைய சாபம் விமோச்சனம் ஆகும்னு சொல்லி ஆசி வழங்கி அந்த இடத்த விட்டு போயிட்டார். அதனால தான் நான் அன்று முதல் இன்று வரை இந்த ஏரிக்கரையில் உட்கார்ந்து இங்கே வருவோர் போவோரிடம் எல்லாம் இது போன்ற கேள்விகளை கேட்டு வாதம் புரிந்து சாப விமோச்சனத்திற்காக வேண்டி நான் செய்து வருகிறேன். இதுவரையில் வந்தவர்கள் அனைவருமே ஆத்மாவை சாஸ்திரங்கள் வாயிலாக அறிந்து வைத்திருந்தனரே தவிர ஒருவர் கூட ஆத்மா அனுபவத்தை அடைந்தவர்கள் இல்லை. இன்னைக்கு நீங்கள் என்னுடைய அனைத்து கேள்விகளுக்கும் அனுபவத்தில் அறிந்த சரியான விடைகளை கூறியதினால் என்னுடைய சாபம் நீங்கி பழையபடியான ஒரு மனித உடல் எனக்கு கிடைத்து விட்டது. உத்தம ஞானியான உங்களை நான் வணங்குகிறேன் சொல்லி உங்கள் சகோதரரை தாராளமாக அழைத்து செல்லுங்கள். இளவரசே, எனக்கு இந்த மனித உடல் கிடைக்கச் செய்தமைக்கு என்றென்றும் நன்றியுள்ளவனாக இருப்பேன். எனக்கு மேலும் சில சந்தேகங்கள் இருக்கின்றன, அவைகளையும் தங்கள் வாயிலாகவே நான் தீர்த்து கொள்ள விரும்புகிறேன்னு சொல்லி அந்த இளவரசர்களை உயிர்ப்பித்து விடுவித்து அனுப்பி நிற்க வச்சுக்கிட்டு 2 பேரையும் சேர்த்தே சொல்கிறார். நீங்கள் இருவரும் முதலில் அந்த ஏரியில் தண்ணியை அருந்தி உங்களுடைய தாகத்தை தீர்த்து கொள்ளுங்கள். அதன் பிறகு நான் என்னுடைய சந்தேகங்களை கேட்கிறேன் சொல்லி அவர்களை தண்ணீர் அருந்துவதற்கு அனுமதிக்கிறான். அதுக்கு அடுத்தது சந்தேகங்களை கேட்பதற்கு பிரம்மராட்சசன் தயாராகிறான். அதாவது மனித தேக பிரம்மராட்சச உருவம் மறைந்து மனித தேகம் அடைந்து இப்பொழுது இருவருக்கும் இடையில் சம்வாதம் வேறு விதமாக போகிறது. ஏன்னா இவ்வளவு காலம் வரைக்கும் ஒரு குதர்க்கமான வாதங்களால் ஜெயிச்சு விட்டதாட்டு நினச்சின்னு இருக்கக்கூடிய அந்த பிரம்மராட்சசனுக்கு இப்போ ஒரு தெளிவு கிடச்சிடுது. ஆனாலும் இன்னும் சில சந்தேகங்கள் இருக்கிறதுனால ஞான தெளிவோடு உத்தம ஞானியாக இருக்கக்கூடிய அந்த ஹேமாங்கதனிட சந்தேகங்களை கேட்க ஆரம்பிக்கிறார். என்ன மாதிரியான சந்தேகங்களை கேட்டார், அதற்குண்டான பதில் எவ்வாறு அமைந்ததுங்கக்கூடிய விஷயங்களை இனி வரக்கூடிய பதிவுகளில் பார்க்கலாம். ஹரி ஓம். நன்றி.